திருமணமாகும் பொழுது you must say, now till now my attachment to my father and mother. இதுவரை நான் என்னுடைய தகப்பனார் தாயாரோடு கூட நான் இசைக்கப்பட்டிருந்தேன். Now இப்பொழுது I still love them, இன்னுமா நான் அவர்களை நேசிக்கிறேன், respect them, இன்னுமா நான் அவர்களை மதிக்கிறேன், care for them. அவர்களுக்காக கரிசனை உள்ளவனாக இருக்கிறேன். If they are in financial need, I will help them financially. பொருளாதார தேவையில் இருந்தால் நான் அவர்களுக்கு பொருளாதார ரீதியிலே உதவி செய்வேன். Any need they have, I'm glad to help them. அவர்களுக்கு என்ன விதமான தேவையா இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். But I'm not attached to them now. I'm attached to my wife. ஆனால் இப்பொழுது என்னுடைய தகப்பனாரோடு கூட தாயாரோடு கூட இசைக்கப்படவில்லை, நான் என் மனைவியோடு கூட இசைந்திருக்கிறேன். That's very important. இது மிகவும் முக்கியமானது. That is God's law. இதுதான் தேவனுடைய பிரமாணம். And if you do exactly as the Lord commanded, the glory of God will fill your house. தேவன் கட்டளையிட்டபடியே நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய மகிமை உங்களுடைய குடும்பத்தை நிரப்பும். But if you don't do as God commands, தேவன் கட்டளையிட்டபடி நீங்கள் செய்யவில்லை even after you're married, திருமணமானவர்கள் கூட you're still always attached to your parents and not to your marriage partner. திருமணமான உங்கள் வாழ்க்கை துணையோடு கூட நீங்கள் இசைந்து கொள்ளாமல் நீங்கள் இன்னுமாய் பெற்றோரோடு கூடவே அவர்கள் சொல்வதையே கேட்டுக்கொண்டே நடப்பீர்கள் என்று சொன்னால், I can tell you, you'll have problems in your house. உங்களுடைய குடும்பத்திலே கண்டிப்பாக பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Because you're violating God's laws. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய விதிமுறைகளை மீறுகிறீர்கள். See, there are certain things in Indian culture which are against the word of God. இந்திய கலாச்சாரத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான பல காரியங்கள் காணப்படுகிறது. You see, in Indian culture, for example, some people go and touch another person's feet. இந்திய கலாச்சாரத்திலே ஒருவர் இன்னொருவருடைய காலிலே போய் விழுவார்கள், காலை தொட்டு கும்பிடுவார்கள். That is like a worship. அது அவர்களை ஆராதிப்பது போல. No, we don't worship anybody. நாம் யாரையும் பணிந்து கொள்வதில்லை. We respect a person. நாம் ஒருவரை மதிக்கிறோம். We don't go and touch somebody's feet. ஆனால் ஒருவருடைய காலை போய் தொட்டு கும்பிடுவதில்லை. In the Bible you read only people touched only Jesus' feet. No. வேதத்திலே நாம் பார்க்கிறது என்ன, இயேசுவுடைய பாதங்களை தான் தொட்டதாக நாம் வாசிக்கிறோம். When Cornelius came to touch Peter's feet, Peter said, "Get up, don't." கொர்நேலியு பேதுருடைய காலிலே வந்த பொழுது கொர்நேலியு போய் பேதுரு பிடித்து தூக்கி விட்டார். Even when John went to touch an angel's feet, the angel said, "Get up, only worship God." யோவான் தூதனுடைய காலிலே விழ போன பொழுது தூதன் என்னில் காலிலே விழக்கூடாது, தேவனை மட்டுமே ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னார். That's just one example. இது ஒரு உதாரணத்தை தான் சொல்கிறேன். There are certain things in Indian culture which are not in the word of God. இந்திய கலாச்சாரத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான காரியங்கள் பல காணப்படுகிறது. So you got to follow the word of God, not Indian culture. நீங்கள் இந்திய கலாச்சாரத்தை அல்ல தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற வேண்டும். In Indian culture, people don't get detached from their parents. இந்திய கலாச்சாரத்திலே ஜனங்கள் பெற்றோருடைய ஈர்ப்பிலிருந்து விலகுவதில்லை. They don't get attached to their wife. மனைவியோடு கூட இசைந்திருப்பதில்லை. That's why there are so many unhappy marriages. ஆகவே தான் சந்தோஷமற்ற எவ்வளவோ திருமணங்களை நாம் பார்க்கிறோம். That's why our children don't grow up in the way they should. நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டிய விதத்திலே வளராமல் இருக்கிறார்கள். So we have to change these things in our generation. நம்முடைய சந்ததியிலாவது இந்த காரியங்களை நாம் மாற்ற வேண்டும். I am an Indian. நான் ஒரு இந்தியன். But I am first a Christian. ஆனால் முதலாவதாக நான் பிரதானமாக கிறிஸ்தவன். And second, I am an Indian. இரண்டாவது தான் நான் இந்தியன். That is, I always remember that. I am a Christian first. நான் எப்பொழுதுமே முதலாவது நான் கிறிஸ்தவன், இரண்டாவது நான் இந்தியன் என்பதை நினைவுகூர்ந்து கொண்டே இருக்கிறேன். That's why my fellowship is first of all with Christians. ஆகவே தான் முதலாவதாக என்னுடைய ஐக்கியமானது கிறிஸ்தவர்களோடு கூட இருக்கிறது. Why? ஏன்? Because India is not my God. Jesus Christ is my God. இந்தியா என்னுடைய தெய்வம் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வம். And so I do what God's word says. ஆகவே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை தான் நான் செய்கிறேன். Here is another thing. இங்கே இன்னொரு காரியம் we saw in 1 Peter 3:7. 1 பேதுரு 3:7 நாம் பார்க்கிறோம். That a husband must always remember, my wife is a weaker vessel. ஒரு புருஷன் என்னுடைய மனைவி பலவீனமான பாண்டமா இருக்கிறாள் என்பதை எப்பொழுதுமே நினைவு கூர்ந்திருக்க வேண்டும். Do you recognize that? நீங்கள் அதை அறிந்து கொண்டீர்களா? That my wife is a weaker vessel. என்னுடைய மனைவி பலவீனமான பாண்டம். I must not think that she is as strong as me. என்னை போலவே அவளும் வலிமையுள்ளவள் என்று நான் எண்ணக்கூடாது. If I can lift 30 kilos, நான் 30 கிலோவை தூக்குவேன். she may not be able to lift 30 kilos. என்னுடைய மனைவிக்கு 30 கிலோ தூக்க முடியாது. It's not because I am more spiritual. நான் அதிக ஆவிக்குரியனா இருக்கிறபடினாலே அல்ல. Because I am a man. நான் ஒரு ஆணா இருக்கிறபடினாலே, புருஷனா இருக்கிறபடினாலே. Everything in life, வாழ்க்கையில ஒவ்வொரு காரியமும் you must recognize she is a weaker vessel. அவள் பலவீனமான பாண்டம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். I am stronger. நான் வலிமையானவன். And so I can bear so many things which she can't bear. ஆகவே அவளால் தாங்கிக் கொள்ள முடியாத பல காரியங்களை நான் தாங்கிக் கொள்ள முடியும். I must understand that it says here. இந்த வேதத்தில் இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். I must think I am a stronger person. எப்பொழுதுமே நான் ஒரு வலிமையுள்ளவன் என்பதை எண்ண வேண்டும். I must treat her with gentleness because she is a weaker vessel. அவள் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடினாலே நான் மிகவும் மிருதுவாக சாதுவாக நடத்த வேண்டும். And
I must give her honor, it says in this verse. இந்த வசனத்திலே அவளுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். As an equal heir in the grace of life. நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரிக்கிற காரியத்திலே நான் அவளோடு கூட சமமாய் இருக்கிறேன் என்பது என்ன வேண்டும்? See, heir means like a king and a queen or sitting on a throne. ஒரு அரசனும் அரசியும் ராஜாவும் ராணியும் ஒரே சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பது போல அதுதான் சுதந்திரவாளி என்று சொல்கிறோம். You may be the king. நீங்கள் வேண்டுமானால் ராஜாவாய் இருக்கலாம். That's all right. அது சரிதான். But if you want to be the king in your house, உங்களுடைய வீட்டிலே நீங்கள் ராஜாவாக இருக்க வேண்டுமானால் you must treat your wife like a queen. உங்களுடைய மனைவியை ராணியை போல நடத்துங்கள். நீங்கள் ராஜாவாகி விட முடியும். If you treat your wife like a queen, then you'll be the king. மனைவியை ராணியை போல நடத்தினால் நீங்கள் தான் ராஜா. So sometimes husbands call their wives all types of bad names. சில சமயத்திலே சில புருஷன்மார்கள் மனைவி என்னவெல்லாம் பேரை சொல்லி கூப்பிடுவார்கள். We had a neighbor who used to always shout at his wife saying, "You're like a fisherwoman." எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே ஒருவர் இருந்தார்கள். எப்பொழுதுமே அவர் கோபம் வந்து விட்டால் மீன்காரியை போல இருக்கிறேன்னு சொல்லி திட்டுவாராம் மனைவி. So I don't know what she used to say. Fisherwoman means husband is fisherman only. What else? மனைவி மீன்காரி என்று சொன்னால் கணவன் மீன்காரன், அவ்வளவுதானே. It's all making fun like that. இப்படி எல்லாம் கிண்டல் செய்வது. But tell your wife you're a queen. மனைவி பார்த்து சொல்லுங்கள், நீ ஒரு ராணி. Because I am the king. நான் ராஜா. Do you want to be the king in your house? நீங்கள் வீட்டிலே ராஜாவாக இருக்க வேண்டுமா? I think all of us want to be the king in our house. நாம் எல்லாரும் வீட்டிலே ராஜாவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். Very விரும்புகிறோம். simple. Make your wife the queen. ஆம், மனைவியை ராணியாய் மாற்றி விடுங்கள். She may be a weaker vessel. அவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கலாம். You are the man of God. நீங்கள் தேவ மனிதன். And as you must be an example in your house. உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். If you don't do that, நீங்கள் இதை செய்யாத it பட்சத்தில் says in this verse, இந்த வசனத்திலே பார்க்கிறோம், God will not listen to your prayer. தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். Do you know that? உங்களுக்கு தெரியுமா? How many of you know that if you don't treat your wife as an equal person giving honor, God will not listen to your prayer? உங்கள் மனைவியை உங்களைப் போல அதே கணத்தோடு கூட நடத்தவில்லை என்று சொன்னால் உங்கள் ஜெபங்களுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? I believe that many of your prayers are not being heard by God or answered because you don't obey this verse. உங்களிலே அநேகருடைய ஜெபங்களிலே தேவன் செவி கொடுக்கவில்லை, ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள். You treat your wife like a slave or a servant. உங்களுடைய மனைவியை வேலைக்காரியை போல அல்லது அடிமையை போல நடத்துகிறீர்கள். That's not God's house. அது தேவனுடைய வீடு அல்ல. No. இல்லை. That is an Indian house. அது இந்திய வீடு. It's not a Christian house. அது ஒரு கிறிஸ்தவ வீடு அல்ல. It's not God's house. அது தேவனுடைய வீடு அல்ல. I know in many Indian houses the woman is like a slave. அநேக இந்திய குடும்பங்களிலே நான் பார்த்திருக்கிறது என்னவென்றால் மனைவியானவள் அடிமையை போல தான் நடத்தப்படுகிறாள். Your house is an Indian house. உங்களுடைய வீடு இந்திய வீடு. The glory of God will not come to an Indian house. அப்படியானால் தேவனுடைய மகிமையானது இந்திய வீடுகளிலே வருவதில்லை. It will come to God's house. தேவனுடைய வீட்டிலே தேவனுடைய மகிமை வந்து தங்கும். We are Indians, but we are Christians first. நாம் இந்தியர்கள் தான், ஆனால் முதலாவது பிரதானமாக நாம் கிறிஸ்தவர்கள். I am not ashamed to say that. அதை சொல்வதற்கு நான் வெட்கப்படுவதில்லை. Because my God is not my country. என்னுடைய தெய்வம் என்னுடைய நாடு அல்ல. My God is the one who created me. என்னுடைய தெய்வம் என்னை சிருஷ்டித்தவர். The God and Father of our Lord Jesus Christ. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கர்த்தரும் பிதாவுமானவர் தான் என்னுடைய தெய்வம். And I obey his word. அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிகிறேன். I will not treat my wife like a slave. என்னுடைய மனைவியை அடிமையை போல நடத்த மாட்டேன். I will say she is a queen and I am the king. அவள் ஒரு ராணி, நான் ஒரு ராஜா என்று சொல்லுவேன். And then what will happen? அப்பொழுது என்ன நடக்கும்? When I pray, God will hear me. நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் ஜெபத்துக்கு செவி கொடுப்பார். The glory of God will come to your house. தேவ மகிமை உங்கள் குடும்பத்திலே வந்து இறங்கும். That's just one example I am taking. இதை நான் ஒரே ஒரு உதாரணத்துக்காக எடுத்து பேசுகிறேன். There are many things like this. இதுபோல பல காரியங்கள் காணப்படுகிறது. If you understand God's laws, தேவனுடைய விதிகளை நீங்கள் விளங்கிக் கொண்டால், follow his principles, அவருடைய கோட்பாடுகளை நீங்கள் பின்பற்றினால், you will find that the glory of God will come and fill your house. தேவனுடைய மகிமையானது உங்கள் குடும்பத்தை வந்து நிரப்பும் என்பதை நீங்கள் காணுவீர்கள். Now I want to show you something else. இன்னும் ஒன்றை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Which is a principle in your home, in the church. குடும்பத்திலே சபையிலே காணப்படுகிற ஒரு கோட்பாடு. When we read about Jesus that he had a great zeal to build God's house. தேவனுடைய வீட்டை கட்டுவதற்கு இயேசுவுக்கு மிகுந்த வைராக்கியம் இருந்தது என்று நாம் பார்த்தோம். He has a great zeal to build your life. உங்களுடைய வாழ்க்கையை அவர் கட்டுவதற்கு வைராக்கியம் கொண்டிருக்கிறார். Jesus has a great desire to build your family. உங்களுடைய குடும்பத்தை கட்டுவதற்கு இயேசுவுக்கு மிகுந்த வைராக்கியம் உண்டு. And therefore he tells you certain principles. ஆகவே தான் அவர் சில விதிமுறைகளை கோட்பாடுகளை உங்களுக்கு சொல்கிறார். I want to show you one example of that. அதிலே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். One day in Matthew chapter 16,
மத்தேயு 16 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு நாளிலே Jesus told Peter, இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், I'm going to build my church. நான் என் சபையை கட்டுவேன். And he told Peter, I'm going to use you. நான் உன்னை பயன்படுத்த போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். Matthew 16 verse 18. மத்தேயு 16 அதிகாரம் 18 வசனம். I'm going to build my church. நான் என் சபையை கட்டுவேன். And that church will be so strong, hell will not be able to overcome it. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத அளவுக்கு அந்த சபையானது வலிமையாய் இருக்கும். Now you apply that to your family, to your life, to your family and to your church. இதை நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் சபைக்கும் பொருத்தி பாருங்கள். Jesus says to you, இயேசு உங்களுக்கு சொல்கிறார், I've got a great zeal எனக்கு மிகுந்த for வைராக்கியம் God's உண்டு house. தேவனுடைய வீட்டை கட்டுவதற்கு. And I want to build your life. உங்களுடைய வாழ்க்கையை கட்ட I want விரும்புகிறேன். to build your family. உங்களுடைய குடும்பத்தை கட்ட And I want விரும்புகிறேன். to use you to build the church. சபையை கட்டுவதற்கு உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். That's great. மிகவும் நல்லது. I say, I'm so happy. நான் சந்தோஷமா The இருக்கிறேன். Lord wants to build my life. ஆண்டவன் வாழ்க்கையை கட்ட He விரும்புகிறார். wants to build my family. என்னுடைய குடும்பத்தை கட்ட And He விரும்புகிறார். wants to use me to build the church. சபையை கட்ட விரும்புகிறார். It's not only for me. எனக்கு மட்டுமல்ல, It's for you. உங்களுக்கும் சரி. I will build my church. நான் என் சபையை And கட்டுவேன். when I build your family, நான் உன் குடும்பத்தை கட்டும் பொழுது hell will not be able to overcome your family. பாதாளம் உன்னுடைய குடும்பத்தை மேற்கொள்ளாது. Hell will not be able to overpower your children. பாதாளம் உன்னுடைய பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது. Whether you got 2 children or 10 children, the devil will not get even one of them. உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாலும் சரி, 10 பிள்ளைகள் இருந்தாலும் சரி, அதிலே ஒரு பிள்ளையை கூட பிசாசு எடுத்துக் கொள்ளாது. You should not be happy even one of your children goes to the devil. உங்களுடைய பிள்ளைகளிலே ஒருவர் தானே பிசாசினிடத்திலே போகிறார்கள், ஆகவே சந்தோஷமா இருக்கிறேன் என்று நீங்கள் ஒரு காலம் சொல்லக்கூடாது. All your children must belong to God. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனுக்கு சொந்தமானவர்களாய் The மாற glory வேண்டும். of God must be on your family, on your house. கர்த்தருடைய மகிமையானது உங்களுடைய குடும்பத்தின் மீது, உங்கள் வீட்டின் மீது வந்து தங்க வேண்டும். What did we see in the beginning? ஆரம்பத்திலே நாம் என்ன பார்த்தோம்? How did the glory of God come upon that Old Testament tabernacle? பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய மகிமை எப்படி வந்து தங்கியது? Moses did as the Lord commanded him. மோசே தனக்கு கற்பித்தபடியெல்லாம் As the Lord commanded him. As the Lord commanded him. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் You do the same thing. நீங்களும் அதையே செய்யுங்க. As the Lord commanded. As கர்த்தர் the Lord கற்பித்தபடியே, commanded. As கர்த்தர் the Lord commanded. கற்பித்தபடியே, கர்த்தர் கற்பித்தபடியே Everything. ஒவ்வொரு காரியத்தையும், Your life, உங்களுடைய வாழ்க்கை, your family. உங்களுடைய குடும்பம். So I just showed you about how we must relate to our parents and to our husband and wife. பெற்றோரிடத்திலும் கணவன் மனைவியிடத்திலும் எப்படி நாம் உறவு வைத்திருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் Now காண்பித்தேன். here, இப்பொழுது the Lord tells Peter, தேவன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் பேதுருவை I will பார்த்து use you நான் உன்னை பயன்படுத்துவேன், and I will build my church. என் சபையை கட்டுவேன். Now you listen to that as if he's speaking to you. இப்பொழுது உங்களிடத்திலேயே ஆண்டவர் பேசுவது போல நீங்கள் மனதிலே கற்பனை செய்து கேளுங்கள். Instead of Peter, you put your name. பேதுருக்கு பதிலாக உங்களுடைய பெயரை போட்டுக் கொள்ளுங்கள். The Lord says, this is your name. இதுதான் உன்னுடைய பெயர். And I will build my church. என் சபையை நான் கட்டுவேன். And you'll also be a part of it. நீயும் அதிலே ஒரு பகுதியாக இருப்பாய். And I will use you to build my church. Even a sister. God will use sisters also. சகோதரிகளையும் தேவன் சபையை கட்டுவதற்கு பயன்படுத்த முடியும். And hell will not be able to overpower it. பாதாளம் அதை மேற்கொள்வதில்லை. Or your family. அல்லது உங்கள் குடும்பம். And then the Lord says, பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், but I have to go to the cross first. நான் முதலாவதாக நான் சிலுவைக்கு செல்ல வேண்டும். Verse 21. 21ஆம் வசனம். In order to build this church, இந்த சபையை கட்டுவதற்கு I have to suffer many things. நான் பல பாடுகளை பட வேண்டும். I have to be killed. நான் கொலை செய்யப்பட I have வேண்டும். to die and be raised again. 3ஆம் நாளிலே நான் எழுந்திருக்க வேண்டும். And Peter says, no, Lord, that will never happen. இல்லை இது உமக்கு நேரிடக்கூடாது ஆண்டவரே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று கடிந்து கொள்ள தொடங்கினார். Earlier when he said, I'll build my church through, he said, yes. உன் மூலமாக என்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொல்லும்போது ஆமாண்டவரே என்று சொன்னார். But when the Lord said, the way to build the church is I have to go to the cross and die. இந்த சபையை கட்டுவதற்கு ஒரே வழி நான் சிலுவைக்கு சென்று மரிக்க வேண்டும். No. போகவே கூடாது ஆண்டவரே, உமக்கு நேரிடக்கூடாது அப்படி. Never happened to you. இது உமக்கு சம்பவிக்க கூடாது ஆண்டவரே. Now see what the Lord turns and tells Peter. இப்பொழுது ஆண்டவர் திரும்பி பேதுருவை பார்த்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். 23ஆம் வசனம். Get behind me, Satan. எனக்கு பின்னாக போ சாத்தானே. You are a stumbling block to me. நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். Did you put your name in verse 18? 18ஆம் வசனத்தில் உங்க பேதுருக்கு பதிலா உங்க பேரை நீங்க போட்டு வாசித்தீர்கள் அல்லவா? You felt quite proud that the Lord is telling you, I will use you to build my church. உன்னை நான் பயன்படுத்த போறேன் சபையை கட்டுவதற்கு என்று சொன்ன பொழுது உங்களுக்கு பெருமையாக இருந்ததா? And he says to you also in verse 23. 23ஆம் வசனத்திலே அதே ஆண்டவர் உங்களிடத்திலே சொல்கிறார். Get behind me, Satan. எனக்கு பின்னாக போ சாத்தானே. Can God speak like that to you? இதுபோல தேவன் உங்களிடத்திலே பேச முடியுமா? Yes, if you go wrong. ஆம், நீங்கள் தவறாய் போகும் பொழுது. Why? ஏன்? He says because your mind is always set on man's interests, not God's interests.
மனுஷருக்கு ஏற்றவைகளையே சிந்திக்கிறாய், அதிலே தான் உன் சிந்தனை இருக்கிறது, தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறதில்லை என்று சொல்கிறார். There we have a law. அங்கே ஒரு பிரமாணம் நமக்கு இருக்கிறது. If you want to build a church, நீங்கள் சபையை கட்ட வேண்டுமானால் your mind must not be on your interests but God's interests. உங்களுடைய மனதானது உங்களுக்கு என்ன விருப்பமோ அதிலே இருக்க கூடாது, தேவனுக்கு என்ன விருப்பமோ அதிலே இருக்க வேண்டும். If your mind is on your interests, Jesus will say, "Get behind me, Satan." உங்களுடைய மனது உங்களுக்கு ஏற்றவைகளையே சிந்திக்குமானால் எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். Why did Jesus tell Peter to get behind me, Satan? எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று ஏன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்ல வேண்டும்? Because he said to Peter, your mind is on your own interests. உன்னுடைய மனது உன்னுடைய விருப்பங்களிலேயே திளைத்திருக்கிறது என்று சொல்கிறார். You are not interested in God's interests. தேவனுடைய காரியங்களில் உனக்கு விருப்பம் இல்லை. You know this verse, the zeal for your house has consumed me. உன்னுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்கிற That வசனம். means Jesus said, Father, பிதாவே, I am so consumed by a desire to build your house. உம்முடைய வீட்டை கட்டுவதற்குரிய ஆசையினால் அவ்வளவாய் நான் ஆண்டவரே பட்சிக்கப்பட்டிருக்கிறேன். I have no interest of my own. என்னுடைய சொந்த விருப்பங்கள் எனக்கு இல்லை ஆண்டவரே. You go to God like that. இதுபோல நீங்கள் தேவனிடத்திலே செல்லுங்கள். I will tell you, நான் உங்களுக்கு சொல்கிறேன், you will build the best family in the whole world. இந்த முழு உலகத்திலே மிக சிறந்த குடும்பத்தை நீங்கள் கட்டுவீர்கள். I'm telling you. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். You say to God, தேவனிடத்திலே சொல்லுங்கள், Lord, ஆண்டவரே, I have no interest of my own. என்னுடைய சொந்த காரியங்களில் எனக்கு விருப்பம் இல்லை. I don't want anything for myself. எனக்கென்று ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே. I only want your interest. ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் மட்டுமே எனக்கு தேவை. You young people, வாலிபர்களே, say that to God. தேவனிடத்திலே சொல்லுங்கள்.